Hello friends, welcome to my channel. Today, how to locate the irrational numbers on the number line. ஒரு irrational நம்பரை நம்பர் லைனில் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா 0 இருக்கும், பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கும், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்கும். ஆனால் irrational நம்பரோட வேல்யூவை வந்து பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணி அதோட வேல்யூவை நம்பர் லைனில் எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பித்தகரஸ் தியரம் அதோட யூசஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நம்பர் லைனில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பித்தகரஸ் தியரம். In a right angle triangle, the square of the hypotenuse side is equal to the sum of squares of the other two sides. அதாவது ஒரு 90 டிகிரி இருக்கிற ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டினியஸ் சைட், அதாவது 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஏசி இருக்குது இல்லைங்களா, இதோட ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஆப்போசிட் சைடும் பேஸ், இந்த மற்ற ரெண்டு சைடு இருக்குது இல்லையா, அதோட ஸ்கொயரோட சம் ஆஃப், அதாவது அடிஷன் வந்து இந்த ஹைப்போட்டினியஸ் சைடுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த ஏசி ஸ்கொயர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், அந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏசி ஸ்கொயர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர், அதாவது ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஹைப்போட்டினியஸ் சைட் ஏசி ஸ்கொயர் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. சி வந்து எப்போதுமே ஏ ப்ளஸ் பி இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது சி வந்து சின்னதாக தான் இருக்கும், ஏ ப்ளஸ் பி தான் வந்து கிரேட்டர் தான் இருக்கும். ஓகேங்களா. அதாவது இந்த ரெண்டு சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த ரெண்டு சைடு ஆட் பண்ணும்போது சியை விட பெருசாக தான் இருக்கணும். இதுதான் வந்து கண்டிஷன். இந்த பித்தகரஸ் தியரம் பார்த்திங்கன்னா எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இல்லையா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் 90 டிகிரியா இல்லையான்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டு அதோட டயகனல் லென்த்தை வந்து மெஷர் பண்ணி கேட்டாங்கன்னா அப்போ வந்து இந்த பித்தகரஸ் தியரம் யூஸ் ஆகுது. அடுத்த யூஸ் பார்த்திங்கன்னா ஒரு 90 டிகிரி இந்த ட்ரையாங்கிளில் வந்து ஏதாவது ஒரு ரெண்டு சைடு கொடுத்துட்டு இன்னொரு சைடு அதோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம இந்த தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏபி இருக்கு இல்லையா, இது வந்து ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம், ஏன்னு எடுத்துக்கலாம். கீழே இருக்கிற பிசியை வந்து பேஸ், அதை வந்து பின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலாம். ஏசி இந்த ஹைப்போட்டினியஸ் சைடு வந்து சின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது. அதாவது சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அதாவது சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா. இப்போ நமக்கு சி மட்டும் வேணும்னா எப்படி கண்டுபிடிப்போம், சி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஓகேங்களா. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக இதை பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஏ வந்து நம்ம 3ன்னு எடுத்துக்கிட்டோம், பி வந்து 4ன்னு எடுத்துக்கிட்டோம், சி வந்து 5ன்னு எடுத்துக்கிட்டா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர், இதுதான் பித்தகரஸ் தியரம். அப்போது 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். இதோட ஸ்கொயர் வேல்யூ ஆட் பண்ணோம்னா 9 + 16 25 வருது. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா 25 வருது. ஓகேங்களா. இப்போது எல்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த ஏபிசி கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் வரையும் போது அது வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். ஓகேங்களா. இப்போ அந்த கண்டிஷன் பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ண என்ன வருது, 7 வருது. அது எப்போதுமே சியை விட அதிகமாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த கண்டிஷனும் வந்து நமக்கு கரெக்டாக அப்ளை ஆகுது. ஓகேங்களா. இப்போது ஒரு இரேஷனல் நம்பரை நம்பர் லைனில் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். லொக்கேட் √2 ஆன் தி நம்பர் லைன். √2வை வந்து நம்பர் லைனில் மார்க் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பென்சிலில் ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக எதுக்குன்னா இந்த 1 சென்டிமீட்டர் எடுத்து கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு நான் வந்து வரைஞ்சிருக்கேன். இந்த டயக்ராம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரூட்டோட வேல்யூ வந்து என்னது 1.414 இருக்குது இல்லைங்களா, அது கரெக்டாக கிடைக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக நான் கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து
ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த 1.5க்கு முன்னாடி இந்த பக்கத்தில் கொஞ்சம் வெட்டும். 1.4 கிட்ட அந்த ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கட் ஆகும். இங்கே இருக்கிற அந்த பிங்கிற பாயிண்ட்டு தான் வந்து √2 வேல்யூவாக கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இதே வந்து உங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி ஸ்கெட்சில் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது 0 1 2 3 பாசிட்டிவ், -1 -2 -3 வந்து நெகட்டிவ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நம்ம 0லேருந்து ஒரு யூனிட் எடுத்துக்கலாம். இது எப்படி ஒரு யூனிட் எடுத்தோம் அப்படின்னா, நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தானே கண்டுபிடிக்க போகிறோம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ √2 வந்து நமக்கு என்னது சி. ஓகேங்களா? இந்த √2 வந்து a² + b² அப்படிங்கிற மாதிரி டிவைட் பண்ணி எழுதிக்கணும். 2 நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். ஓகேங்களா? இப்போ √2 எப்படி எழுதலாம்? 1² + 1² எழுதிக்கலாங்களா? இப்போ 1² வந்து 1, 1² 1, 1 + 1 √2. ஓகே, இப்போ LHSஸும் ரைட் HSஸும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு A என்ன கிடச்சிருக்கு? 1 கிடச்சிருக்கு. B வந்து 1 கிடச்சிருக்கு. ஸோ இந்த அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 வேல்யூ வச்சு அப்ளை பண்ணி நம்ம √2 வேல்யூ வந்து நம்பர் லைனில் மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது A வந்து 1 யூனிட். ஓகேங்களா? ஸோ 0 to 1 இருக்குது இல்லையா? இது வந்து ஏன்னு எடுத்துக்கிறோம் 0வை. இந்த 1 வந்து இந்த பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஏலேருந்து பி வரைக்கும் ஒரு யூனிட். ஓகேங்களா? மார்க் பண்ணி இதுக்கு மேலே இன்னொரு லைன் கூட ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு யூனிட். ஓகேங்களா? அடுத்தது நீங்கள் ப்ரொடக்டரை வச்சு இந்த பியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 டிகிரிக்கு மார்க் பண்ண போகிறீங்க. ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரொடக்டர் எடுத்துகிட்டு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் போட்டுறீங்க. ஓகேங்களா? போட்டதுக்கப்புறமா காம்பஸ் வச்சு அந்த ஒரு யூனிட்டை வந்து மெஷர் பண்ணி நம்ம பிக்கும் என்ன தான் கொடுத்துருக்கோம்? ஒரு யூனிட் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதே சேம் யூனிட்டை வந்து நம்ம அந்த பர்பெண்டிகுலர் லைனில் வந்து மார்க் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், A to B. இதை வந்து நல்லா கரெக்டாக மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு இந்த பியில் வச்சு கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா C கிடச்சிரும். இந்த Cங்கிற பாயிண்ட் கிடச்சிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த ஏவும் சியும் ஜாயின் பண்ணிடணும். இப்போ இந்த கிடச்சிருக்கு பார்த்திங்களா, இந்த AC தான் வந்து √2 நமக்கு கிடைச்ச √2. ஓகேங்களா? இப்போது மறுபடியும் இந்த ஏசியோட மெஷர்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து மெஷர் பண்ணிக்க போகிறோம். அகெயின் கரெக்டாக இந்த காம்பஸ் இங்கே வச்சு அந்த ஏசி எவ்வளோ இருக்கோ அதை நல்லா நீங்கள் கரெக்டாக அளந்து எடுத்துக்கிறீங்க. அளந்ததுக்கப்புறமா அதை அப்படியே கொண்டு வந்து நம்பர் லைனில் ஒரு ஆர்க் மாதிரி போட்டிங்கன்னா நமக்கு அந்த நம்பர் லைனில் எந்த இடத்துல வந்து கட் ஆகுதோ அந்த இடம் தான் நமக்கு √2 வேல்யூ. உங்களுக்கு வந்து இது வந்து பெருசாக வரைஞ்சி காமிச்சிருக்கு. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து அந்த பென்சிலில் ட்ரா பண்ணியிருக்கு, டயக்ராம் இருக்கும். இது வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா √2 வேல்யூ இருக்குது இல்லைங்களா, 1.414, கிட்டத்தட்ட 1.5 1.4 அந்த இடத்துல வந்து இந்த ஆர்க் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகும். ஸோ இந்த P அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு தான் வந்து நமக்கு √2 வேல்யூ. ஓகேங்களா? இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா √3 எப்படி வந்து ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி √2 பார்த்தோம். இது வந்து √3. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி அந்த √3 வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபார்முலா வந்து a² + b² = c². ஓகேங்களா? c நமக்கு வந்து √3 கொடுத்துருக்காங்க. √3 வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணணும். இப்போ 2 + 1 ஸ்ப்ளிட் பண்ணால் 2² + 1² என்ன வந்துடும்? 4 + 1 5ன்னு கிடச்சிரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த √2க்கு வந்து ரூட் போட போகிறோம். ரூட் போட்டால் என்ன ஆயிரும்? ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயரும் √2 கேன்சல் ஆகி நமக்கு வெறும் ரூட் மட்டும்தான் கிடைக்கும். 1² வந்து பண்ணால் 1 தான் கிடைக்கும். ஸோ 2 + 1 3 கிடச்சிரும். ஓகேங்களா? அதே தான் பண்ணியிருக்கோம். √3 = √2² + 1². இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயரும் √2 கேன்சல் ஆயிரும். வெறும் 2 மட்டும்தான் கிடைக்கும். ப்ளஸ் 1² வந்து 1 தான். ஸோ 2 + 1 √3. ஓகேங்களா? இப்போது நமக்கு A என்ன கிடச்சிருக்கு? √2 கிடச்சிருக்கு. B வந்து என்ன கிடச்சிருக்கு?
1 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு √2 வந்து பேஸ் பண்ணி நம்ம வரையணும். லாஸ்ட்டு வந்து டயக்ராமில் பார்த்திங்கன்னா √2 வந்து ட்ரா பண்ணியிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா 1 + 1 போட்டு √2 டயக்ராம் போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு வந்து √2க்கு வந்து டயக்ராம் இதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம √3 வந்து வரைய முடியும். இப்போ பாருங்கள், இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். இதே மாதிரி நம்பர் லைன் இருக்குது. இதில் வந்து 0 வந்து நம்ம பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிட்டோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா √2ஓட டயக்ராம் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ ஒரு யூனிட் போட்டு நம்ம ஆர்க் எடுத்து வெட்டிட்டதுக்கப்புறமா ஏசியை மெஷர் பண்ணி மறுபடியும் அதை வந்து எங்கே பண்ண போகிறோம், மார்க் பண்ணிட்டோம். நம்பர் லைனில் மார்க் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அடுத்தது இந்த √2 இருக்குது இல்லைங்களா, அதுதானே வந்து நமக்கு இப்போ வந்து ஏவாக இருக்குது. ஸோ √2வை பேஸ் பண்ணி எகெயின் அந்த √2க்கு மேலே 90 டிகிரிக்கு ஒரு பர்பெண்டிகுலர் லைன் வரைய போகிறோம். இந்த √2வை பேஸ் பண்ணி இப்படி வச்சிங்கன்னா 90 டிகிரிக்கு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலில் ஒரு பர்பெண்டிகுலர் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே என்ன இருக்குது, √2 இருக்குது. இது வந்து பேஸாக எடுத்துக்கிட்டேன் இப்போது. ஓகேங்களா? அடுத்தது பியோட அளவு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள், பியோட அளவு என்ன 1 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 1ஐ வந்து இங்கே மார்க் பண்ண போகிறோம். இதில் இந்த பர்பெண்டிகுலர் லைனில் வந்து மார்க் பண்ண போகிறோம். அப்போது ஒரு யூனிட் எடுக்கணும். ஒரு யூனிட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், எகெயின் இந்த A to B ஒரு யூனிட் தானே, அந்த அளவு அப்படியே சரியாக மெஷர் பண்ணிவிட்டு இந்த சியிலேருந்து இந்த பர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சி இல்லைங்களா, அதில் வந்து மார்க் பண்ணி ஒரு ஆர்க் போட்டுக்கிறோம். ஆர்க் போட்டு அந்த பாயிண்ட்டை வந்து நம்ம டின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பேஸ் வந்து √2 கிடச்சிருச்சு. இந்த வந்து பி வந்து பார்த்திங்கன்னா 1 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? 1. ஸோ இப்போது இந்த ஏவும் டியும் ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் √3 வேல்யூ. ஓகேங்களா? √3யோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1.732 கிடைக்கும். இப்போது இந்த ஏடியோட அளவு எடுத்துக்க போகிறோம். லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி ஏசி எடுத்து வெட்டணும் இல்லையா √2க்கு, அதே மாதிரி இப்போது ஏடியோட அளவை வந்து ஒரு காம்பஸ் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. நல்லா மெஷர் பண்ணிவிட்டு அது வந்து அப்படியே வந்து நம்பர் லைனில் எங்கே கட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அந்த பாயிண்ட்டு தான் வந்து உங்களுக்கு √3யோட வேல்யூ. ஓகேங்களா? நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து மெஷர் பண்ணி வெட்டினீங்கன்னா கரெக்டாக 1.7 வந்து கட் ஆகும். இந்த √3யோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து கட் ஆகும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து எப்போதுமே அது கொடுத்துருக்குற நம்பர்ஸை வந்து இரேஷனல் நம்பரை வந்து நம்ம இன்னொரு a² + b² ஃபார்மில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்க போகிறோம். எழுதுனதுக்கப்புறமா ஒன்றை வந்து பேஸாக வச்சுக்கிட்டு இன்னொரு அளவு வந்து பர்பெண்டிகுலர் சைடாக வச்சுக்கிட்டு ஏசி ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு மெஷர்மெண்ட் கிடைக்கும். அந்த ஏசியை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே நம்பர் லைனில் ஒரு ஆர்க் போட்டிங்கன்னா அந்த ஆர்க் வந்து எங்கே வந்து கட் பண்ணதோ நம்பர் லைனில் அதுதான் வந்து கொடுத்துருக்குற இரேஷனலோட வேல்யூ. ஓகேங்களா? இப்போ வந்து √2க்கு வந்து ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிருச்சு. ஏன்னா √3க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஸ்ப்ளிட் பண்ணும்போது நமக்கு உள்ளே வந்து √2 + 1 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், இப்போது √2 வந்து நம்ம தனியாக வரையணும் இல்லையா, ஆல்ரெடி நம்ம வரைஞ்சோம் இல்லையா 1² + 1², அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ட்ரையாங்கிள் போட்டுட்டோம். ஓகேங்களா? √2க்கு போட்டோம். அடுத்தது √2வை வந்து பேஸாக எடுத்துக்கிட்டு பெர்பெண்டிகுலரில் வந்து ஒரு யூனிட் அளவு எடுத்து இங்கே ஆர்க் போட்டோன்னே டி கிடச்சிடுது. அப்புறம் இந்த ஏடியை வந்து ஜாயின் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, √3 கிடைக்குது. எகெயின் அந்த √3யை வந்து ஒரு காம்பஸில் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து நம்பர் லைனில் கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து √3யோட வேல்யூ கிடைக்கும். நீங்கள் கரெக்டாக கிராஃப் ஷீட்டு இல்லைன்னா கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து இந்த ட்ராயிங் பண்ணிங்கன்னா கரெக்டாக 1.7 வந்து அந்த ஆர்க் வந்து கட் பண்ணும். அதுதான் வந்து √3யோட வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.